வணக்கம். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரோனவுனோட அடுத்த டைப் பார்க்க போறோம். இன்டெஃபினட் ப்ரோனவுன்ஸ் அதுதான் நம்ம பார்க்க போறோம். டெஃபினட்னாலே என்ன அர்த்தம்? அதாவது ஒரு உறுதியா சொல்லக்கூடியது. இன்டெஃபினட்னா உறுதியா சொல்ல முடியாதது. சரிங்களா? இப்ப இன்டெஃபினட் ப்ரோனவுன்னா என்ன அப்படின்னா என்ன அது உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னா இன்டெஃபினட் ப்ரோனவுனும் பர்சன் திங்ஸ் பிளேஸ் எல்லாம் ஜெனரல் வேல ரெஃபர் பண்ணும். எதையுமே பர்டிகுலரா ரெஃபர் பண்ணாது. பர்டிகுலரா இந்த பர்சன் தான், பர்டிகுலரா இந்த திங்ஸ் தான், பர்டிகுலரா இந்த பிளேஸ் தான் அப்படின்னு உறுதியா சொல்லாது. அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா இன்டெஃபினட் ப்ரோனவுன். சரிங்களா? எதையுமே பர்டிகுலரா சொல்லாது, ஒன்லி ஜெனரலா தான் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மேட் சம்படி இன்ட்ரெஸ்டிங் அட் த பார்ட்டி. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐ மேட் சம்படி அப்படின்னு தான் சொல்றாங்க, யாருன்னு குறிப்பிட்டு சொல்லல. அதே மாதிரி நத்திங் இம்பார்ட்டன்ட் ஹாஸ் பீன் ஸ்டோலன், எதுவுமே திருட்டு போகலன்றாங்க. ஆனா எதுவுமேன்றது ஜெனரலா தான் சொல்றாங்க, எதுன்றது பர்டிகுலரா சொல்லல இல்லையா? அப்ப அதனால இது என்னது இன்டெஃபினட் ப்ரோனவுன். இதுல பாத்தீங்கன்னா நத்திங் சம்படி இதெல்லாம் தான் என்னது இன்டெஃபினட் ப்ரோனவுன். இப்ப இன்னும் டீட்டெயிலா அந்த டேப்லர் காலம்ல பார்க்கலாம் நம்ம. இப்ப இன்டெஃபினட் ப்ரோனவுன், இப்ப பீப்புள்னா என்னென்ன இன்டெஃபினட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும், திங்ஸ்னா என்னென்ன மாதிரி இன்டெஃபினட் ப்ரோனவுன் வரும் ரெஃபர் பண்ணும், அடுத்தது பிளேஸ்னா என்னென்ன மாதிரி இன்டெஃபினட் ப்ரோனவுன் பயன்படுத்தணும்ன்றத நம்ம இதுல பார்க்க போறோம். இப்ப பாருங்க, பீப்புள்னா என்னென்ன வரும், சம் ஒன் ஆர் சம்படி. இப்ப பீப்புள் ரெஃபர் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சம் ஒன் சம்படி, இல்லைன்னா எனி ஒன் எனிபடி, எவ்ரி ஒன் எவ்ரிபடி, நோ ஒன் நோபடி. இதெல்லாம் யார ரெஃபர் பண்றதுக்கு, பீப்புள. அதுவே திங்ஸ் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த பீப்புள்ல சம் ஒன் சம்படின்னு யூஸ் பண்றோம் இல்லையா, அதுவே திங்ஸ்ன்னு வரும் பொழுது சம்திங் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இந்த பீப்புள்ல எனி ஒன் எனிபடின்னு வருது இல்லையா, அதுவே திங்ஸ்ல வரும்போது எனிதிங். இப்ப பீப்புள்ல ரெஃபர் பண்ணும்போது எவ்ரி ஒன் எவ்ரிபடி இல்லையா, அதுவே திங்ஸ்ல வரும்போது எவ்ரிதிங். அது மாதிரி நோ ஒன் நோபடிக்கு திங்ஸ்ல வரும்பொழுது என்னன்னு யூஸ் பண்ணணும், நத்திங். இப்ப பிளேஸ், பிளேஸ ரெஃபர் பண்ணணும்னா என்ன வரும், இங்க சம்திங்னா இங்க சம்வேர், எனிவேர், எவ்ரிவேர், நோவேர். சரிங்களா? இத டேபிள் காலம் நீங்க போடணும், போட்டுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இப்ப அதுவே இன்டெஃபினட் ப்ரோனவுன் சிங்குலரா வரும், சிங்குலர்ல வரும்பொழுது எப்படி வரும், ப்ளூரல்ல வரும்பொழுது எப்படி வரும், அதுவே ஒரு குவான்டிட்டியை ரெஃபர் பண்ணும் பொழுது, ஒரு மெஷர்மெண்ட் சரிங்களா, ஒரு குவான்டிட்டி, ஒரு சைஸ் அது சொல்லும் பொழுது எப்படி நம்ம எழுதணும்ன்றத பார்க்க போறோம். இப்ப சிங்குலர்ல வரும் பொழுது எப்படி வரும்னா எனி ஒன், சம் ஒன், நோபடி, எவ்ரிபடி, எவ்ரி ஒன், நோ ஒன், சம்படி, ஈச், அனதர், அதர், இதெல்லாம் சிங்குலர்ல வரக்கூடியது. அதுவே ப்ளூரல்ல வரணும்னா பாருங்க அப்படியே மாறி வரும், செவரல். சரிங்களா? மோர் தேன் ஒன் சொல்லும் பொழுது அது ப்ளூரல் இல்லையா, அப்ப எப்படி சொல்லணும்னா அங்க என்ன மாதிரியான இன்டெஃபினட் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணா, செவரல், மெனி, ஃபியூ, அதர்ஸ், போத். சரிங்களா? அதெல்லாம் மோர் தேன் ஒன்னு நம்ம ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன மாதிரியான இன்டெஃபினட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணா இதெல்லாம். அதுவே ஒரு குவான்டிட்டி, ஒரு மெஷர்மெண்ட், ஒரு சைஸ் இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆல், சம், எனி, நன், எனஃப், லிட்டில், லெஸ், மச், மெனி, மோஸ்ட். இதெல்லாம் குவான்டிட்டியை பத்தி சொல்லும் பொழுது இந்த இன்டெஃபினட் ப்ரோனவுன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதையும் நல்லா அந்த காலம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்டெஃபினட் ப்ரோனவுன் நம்ம டெஃபினிஷன் படிச்சாச்சு, எக்ஸாம்பிள்ஸ் படிச்சாச்சு. எதெல்லாம் இன்டெஃபினட் ப்ரோனவுன்ஸ், அது பீப்புள் ரெஃபர் பண்ணும்போது எப்படி எழுதணும், திங்ஸை ரெஃபர் பண்ணும்போது எப்படி எழுதணும், பிளேஸை ரெஃபர் பண்ணும்பொழுது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தாச்சு. அதுவே சிங்குலர்ல வரும்பொழுது, ப்ளூரல்ல வரும்பொழுது, இல்ல ஒரு குவான்டிட்டியை ரெஃபர் பண்ணும்பொழுது எப்படி எழுதணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பாருங்க, இப்ப இந்த ப்ரோனவுன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ப்ரோனவுனை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். இப்ப சிங்குலர் இன்டெஃபினட் ப்ரோனவுன்ஸ்ல பீப்புள் ரெஃபர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எவ்ரிபடி, எவ்ரி ஒன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்.
அப்ப எவ்ரிபடி எவ்ரி ஒன் எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆல் பீப்புள். ஆல் பீப்புள் ஆல் பீப்புள் எல்லா பீப்புளையும் நீங்க ரெஃபர் பண்ணணும்னா அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல? எவ்ரிபடி எவ்ரி ஒன். அதுவே நீங்க வந்து ஒன் அன்ஸ்பெசிஃபைடு பர்சன், ஏதாவது ஒரு பர்சனை நீங்க வந்து ரெஃபர் பண்றீங்க, ஆனா அந்த பர்சனை ஸ்பெசிஃபிக்கா ரெஃபர் பண்ணல. ஒரு பர்சன் அன்ஸ்பெசிஃபைடு, அது யாருன்னு தெரியாது, ஆனா ஒரு பர்சன் அப்படின்னு நீங்க ரெஃபர் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா சம் ஒன் சம்படி. சரிங்களா? இப்ப வந்து ஒவ்வொரு சிங்கிள் பர்சனையும் நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஈச் அப்படின்ற ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். இப்ப ஏதாவது ஒரு பர்சன், எனி பர்சன் அப்படின்னு வரும் பொழுது அந்த இடத்துல எனி ஒன் ஆர் எனிபடி. சரிங்களா? இப்ப மோர் தென் ஒன் பர்சன் இல்லைன்னா ஒன் மோர் பர்சன், இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க இல்லாம இன்னொரு பர்சனையும் நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அனதர். ஒன் மோர் பர்சனையும் நீங்க ரெஃபர் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? அனதர். அப்புறம் நீங்க வந்து நாட் எனி பர்சன், எந்த பர்சனையும் நீங்க ரெஃபர் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நோ ஒன் ஒரு நோபடி. சரிங்களா? இந்த நோ ஒன் நோபடி வந்து நீங்க யூஸ் பண்ணும் பொழுது அந்த சென்டென்ஸ்ல நாட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இந்த நாட்டுக்கு பதில் தான் நீங்க என்ன பண்றீங்க? நோ ஒன் நோபடின்றத யூஸ் பண்றீங்க. சரிங்களா? நாட்ன்ற அந்த வேர்டு வரக்கூடாது. சரிங்களா? அடுத்தது இப்ப ரிமைனிங் பர்சன்ஸ், இப்போ இங்க இருக்காங்க, அது இல்லாம இன்னும் ரிமைனிங் பர்சன் நீங்க நோட் பண்ணி சொல்லணும்னா அந்த இடத்துல தி அதர் அங்க யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப இதெல்லாம் நீங்க வந்து சென்டென்ஸ்ல ஆல் பீப்புளா இல்ல ஒன் அன்ஸ்பெசிஃபைட் பர்சனா எவ்ரி சிங்கிள் பர்சனா இதெல்லாம் நீங்க பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண முடியும்? கரெக்டான இன்டெஃபினட் ப்ரோனவுனை நீங்க ஃபில்அப் பண்ண முடியும். அதனால எப்பவுமே அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சிங்குலர் இன்டெஃபினட் ப்ரோனவுன் திங்ஸை ரெஃபர் பண்ணும் பொழுது இப்ப ஈச் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஈச் எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எவ்ரி ஐட்டம், ஒவ்வொரு ஐட்டத்தையும் நீங்க ரெஃபர் பண்ணும் பொழுது நீங்க ஈச் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? இங்க பாருங்க பீப்புள்ல ஈச் எப்ப யூஸ் பண்றீங்க? எவ்ரி பர்சன், எவ்ரி சிங்கிள் பர்சன் ரெஃபர் பண்ணும்பொழுது ஈச் யூஸ் பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் எவ்ரி ஐட்டம்ஸ். சரிங்களா? ஒவ்வொரு ஐட்டமையும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணும் பொழுது ஈச், அந்த இடத்துல ஈச் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து இங்க நோ ஒன் நோபடி அப்படின்றது என்ன யூஸ் பண்ணும்? நாட் எனி பர்சன் இல்லையா? எந்த பர்சனும் இல்லைன்னும் பொழுது அதே மாதிரிதான் இங்க நத்திங்கிறத எப்ப எப்ப யூஸ் பண்ண? நாட் எனி திங். சரிங்களா? அடுத்தது ஆல் திங்ஸ், எல்லா திங்ஸையும் நீங்க ரெஃபர் பண்ணும் பொழுது அந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும்னா எவ்ரி திங். அதே ஒரே ஒரு திங்ஸ், ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா சம்திங். ஏதாவது ஒரு ஐட்டம், எனி ஒன் ஐட்டம் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல எனிதிங். சரிங்களா? ஒரு ஐட்டம் இருக்கு, அது இல்லாம இன்னும் ஒரு ஐட்டத்தையும் ஒன் மோர் ஐட்டத்தையும் நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல அனதர். புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது இப்ப இன்டெஃபினட் ப்ரோனவுன் வந்து இப்ப பீப்புள் திங்ஸ் ரெண்டுத்தையும் ரெஃபர் பண்ற, அதாவது டியூவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா பீப்புளுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம், அதே சமயம் திங்ஸ் ரெஃபர் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான இன்டெஃபினட் ப்ரோனவுன் எதெல்லாம் அப்படின்னா போத். போத்துன்னும் பொழுது நம்ம வந்து பீப்புளையும் ரெஃபர் பண்ண இந்த போத்துன்ற இந்த ப்ரோனவுனை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஐட்டம்ஸையும் ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப டூ ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அந்த இடத்துல நீங்க ரெண்டு ஐட்டம் ரெஃபர் பண்றீங்கன்னா போத் யூஸ் பண்ணலாம். அதுவே டூ பீப்புள், ரெண்டு பீப்புளை நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா அது அந்த இடத்துலயும் என்ன பண்ணலாம்? நீங்க போத்தை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது டூ ஐட்டம்ஸ் இல்லைன்னா டூ பர்சன்ஸ். சரிங்களா? டூ பர்சன்ஸ், டூ பர்சன்ஸை வந்து நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் நீங்க போத் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது டியூவல் ப்ரோனவுன் இது. அதே மாதிரி டூ அதர்ஸ்ன்ற பொழுது இந்த இடத்துலயும் டூ டிஃபரெண்ட் திங்ஸ், டூ டிஃபரெண்ட் பீப்புள்
சரிங்களா? அந்த இடத்துலயும் நீங்க இந்த டூ அதர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நெய்தர், நெய்தர்ன்ற பொழுது நீங்க வந்து பர்சனையும் மீன் பண்ணலாம். அதாவது ரெண்டுமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நெய்தர். இப்ப வந்து அந்த இடத்துல நீங்க வந்து பர்சனையும் ரெஃபர் பண்ண இந்த நெய்தர் யூஸ் பண்ணலாம், ஐட்டம்ஸ் ரெஃபர் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து எய்தர், எய்தர்னா இது அல்லனா அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அதுக்கும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இந்த பர்சன் இல்ல அந்த பர்சன், இந்த ஐட்டம் இல்லைன்னா அந்த ஐட்டம், எதை ரெஃபர் பண்றதுக்கும் நாங்க ஐதர் யூஸ் பண்ணலாம். அடுத்தது அதர் டூ, அதர் டூன்னா என்னது, மீதி இருக்கிற அந்த ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மீதி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து அதுவும் என்னது, அது பீப்புளையும் ரெஃபர் பண்ணலாம், ஐட்டம்ஸையும் ரெஃபர் பண்ணலாம். அதனால இதை டியூவல் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம், டியூவல் இன்டெஃபினட் ப்ரோனவுன்ஸ். சரிங்களா? இப்ப இந்த ப்ரோனவுன்ஸ்லாம் நீங்க வந்து நோட் புக்ல நல்லா எழுதிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எழுத எழுத உங்களுக்கு வந்துடும். இன்னொரு டிப்ஸும் நான் இங்க சொல்ல போறேன். இப்ப வந்து ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவான சென்டென்ஸ்னா நீங்க அந்த இடத்துல சம்ஒன், சம்படி, சம்திங், சம்வேர்லாம் யூஸ் பண்ணலாம். அதுவே ஒரு நெகட்டிவான சென்டென்ஸ் அப்படின்னா, நெகட்டிவ் சென்டென்ஸ்னா என்னன்னா மோஸ்ட்லி நாட் அப்படின்ற வச்சு வரக்கூடிய சென்டென்ஸோ இல்ல கொஸ்டின் கேக்குற மாதிரியான சென்டென்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி சென்டென்ஸ்ல நீங்க என்ன மாதிரியான ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனி ஒன், எனிபடி, எனிதிங், எனிவேர். சரிங்களா? கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ற மாதிரி வர சென்டென்ஸ்ல நீங்க சம்ஒன், சம்படி, அதை விட நீங்க எதை தான் மெயினா யூஸ் பண்ணணும், எனி ஒன், எனிபடி, எனிதிங், எனிவேர், இதெல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ற மாதிரி வரக்கூடிய சென்டென்ஸ்ல மோஸ்ட்லி இந்த மாதிரியான ப்ரோனவுன் தான் நீங்க யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது உங்களுக்கு அதனாலதான் இங்க பிளஸ் மைனஸ் காமிச்சிருக்கேன். அந்த டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த எக்ஸசைஸ்ல எந்த ப்ரோனவுன் வந்து கரெக்டா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல எழுதி கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. நீங்க எதையும் ரெஃபர் பண்ணக்கூடாது, நீங்களாவே ஓனாவே எழுதணும். ஓனா எழுதும் பொழுதுதான் மிஸ்டேக்ஸ் வந்தாலும் நம்ம வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு மறுபடியும் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால நீங்க போய் நெட்ல சர்ச் பண்ணி எழுதுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்களால இது கரெக்டா புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்க ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணக்குள்ள தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால இப்பவே நீங்க எழுதும் பொழுது டவுட்ஸ் வந்தாலும் நீங்க திருப்பி என்ன பண்ணலாம், டவுட்ஸ் வந்து திருப்பி நீங்க நீங்களாவே அனலைஸ் பண்ணி நீங்களா எழுதி தப்பு வந்தாலும் திருப்பி கரெக்ட் பண்ணிக்க முடியும். அப்பதான் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் தான் நீங்க அந்த டெஃபினிஷன்லாம் நீங்க வாசிச்சு அனுப்பணும் எக்ஸாம்பிள்ஸோட. அதுக்கப்புறம் வந்து அந்த டெஃபினிஷன், அந்த டேப்லர் காலம், எக்ஸாம்பிள்ஸ், இது எல்லாமே நோட் புக்ல எழுதணும், பார்த்து எழுதணும். அதுக்கப்புறம் fill in the blanks, அந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க பண்ணி அனுப்புங்க. ஆன்சரை கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. அப்புறம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருதுன்னு புரியும். இப்போ கரெக்டான ப்ரோனவுனும் உங்களால ஃபில்அப் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் எக்ஸசைஸ். தேங்க்யூ.